ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி புடலங்காய் பொரியல் பார்க்க போகிறோம். அது 2 புடலங்காயை தோல் சீவி கட் பண்ணி விதையை நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சு நம்ம அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிக்கிட்டோம். அப்புறம் கடுகு போச்சு. இப்போ நம்ம கூடயே 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். போட்டாச்சு. அது லேசாக வதங்கட்டும், கோல்டன் ப்ரௌன் வரட்டும். அப்புறம் நம்ம நல்லா வதங்கிச்சு. நம்ம இது கூடயே ஒரு பல்லாரி வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இது கூடயே 2 வத்தல் போட்டுக்கலாம். நம்ம இது கூடயே கட் பண்ணி வச்சுக்க புடலங்காயை போட்டுக்கலாம். நம்ம புடலங்காய் போட்டோம். புடலங்காயை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இது கூடயே கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம இது கூடயே தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டாச்சு. குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட புடலங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது கூடயே தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காவை போட்டு நல்லா இப்படி துருவி எடுத்துக்கோங்க. நம்ம இதையும் சேர்த்து போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சு ஒரு நிமிஷம் இப்படி கிளறிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.